இது நிமித்தம் புருஷன் தகப்பனின் தாயம் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படிங்கிறத கோட் பண்ணிட்டு ஆதியாகமத்திலேருந்து இந்த ரகசியம் பெரியதுன்னு சொல்லிட்டு உடனே அதை கிறிஸ்துவோடும் சபையோடும் லிங்க் பண்ணுறாரு. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ நான் அர்த்தம், நான் சொல்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ரகசியம் பெரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவும் சபையும் அதை புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்து எப்படி சபையை உண்டாக்கினார், எப்படி மீட்டார். சபை மீட்கப்பட்ட ஜனங்களால் உண்டானது, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய அன்பினால் அரவணைக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மளை பார்க்கும்போது தேவன் நம்ம என்ன விதமாக இருக்க வேண்டும் என்று உண்டாக்கினாரோ அந்த விதமாக நம்ம இல்லை, கொஞ்சம் கூட அந்த விதமாக இல்லை. அதை பார்க்குறாரு. மனுஷன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தோல்வியில் இருக்கக்கூடாது, இப்படி கெட்டு சீரழிஞ்சு கிடக்கக்கூடாது, இப்படி பாவத்துக்கு அடிமையாய் பிசாசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்றதை பார்க்குறாரு. கடவுள் எப்படி மகிமையாக உண்டாக்குனார் மனுஷனை, அப்படி இல்லையே விழுந்து போன பாவத்தில் கிடக்கிற மனுஷனாக இருக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்கிறார். வர்றாரு, பார்க்குறாரு, நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் கொஞ்சம் கூட இல்லைன்றதை பார்க்குறாரு. நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் நம்ம ஆக்கும்படியாக மாற்றும்படியாக தன்னையே தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கென்று அர்ப்பணிக்கிறார். அப்போ திருமணத்தின் நோக்கம் என்ன? நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை, மனைவியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும், ரெண்டு சைட்லையும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் அவர்களை உண்டாக்கி இருக்கிறாரோ அப்படி இருக்கும்படியாக, அவர்கள் அப்படி ஆகும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்காக வாழாமல் அவர்கள் அப்படி ஆக்குவதற்காக தியாகம் செய்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கை தான், அதுதான் இந்த திருமண வாழ்க்கையின் நோக்கமே. அதன் மூலமாக சுவிசேஷத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம்.